ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், சந்தோஷமா இருங்க. சோத்திரம். துக்கமா இருக்காதீங்க. துக்கமா இருந்தாலே வியாதி வந்துடுமா? சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பாடுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துங்க. இயேசு ராஜா உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே 34வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொல்றார். தொடர்ந்து 41வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படி செய்கிறார். ஆனால் சோத்திரம், அடுத்தது சோத்திரம், அந்த 41ஆம் வசனத்தில் இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, யார் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களிலே பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? பரலோகத்துக்கு போகிறதற்கு ஒரே ஒரு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த பூமியில் நரகத்துக்கு போவதற்கு வாசல்கள் திறந்து கிடக்கிறது. எப்படி ஒன்றாலும் வாழலாம் என்று சொல்லி வாழுகிற வாழ்த்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கை நித்திய நரகம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதீர்கள். பரலோகத்துக்கு போகிற வாசல் பைபிள் சொல்றது இடுக்கமானது என்று சொல்லி, அந்த இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அந்த இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கிறவருக்கு தான் பரலோகம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்காக ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனத்தையும், ரோமர் 6ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை யார் பெற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால் கழுவப்படாத, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் பாத யாத்திரை போகலாம், ஊர்லலாம் சோதர பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால் கழுவப்படாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, இது வேத சத்தியம், இது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மை நான் சொல்லுகிறேன். இதை நம்பி இன்றைக்கே உங்கள் மனசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால உங்கள் இருதயத்தை சுத்திகரிக்கப்பட்டு சோதர பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு ஆயத்தமாகுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 2வது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசிக்கும் போது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் ஒரு மனிதன் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்க வேண்டும். யோவான் ஸ்நானகன் ஸ்நானகனிடத்தில் வந்து ஜனங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டு யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சோதர, ஞானஸ்நானம் எடுக்காம நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தாலும் சரி, தெளிப்பு ஞானஸ்நானம் அல்ல, வேதம் சொல்லவில்லை, குழந்தை ஞானஸ்நானம் வேதம் சொல்லவில்லை, அதெல்லாம் சோத்திரம் தவறான உபதேசம். சோத்திரம் நமக்கு சோத்திரம் 18 வயசு குறைஞ்சது ஆன பிறகு சோதரனுடைய வாழ்க்கையில் சோத்திரம் ஞானம் வந்த பிறகு எது பாவம், எது பரிசுத்தம், எது பக்தி, எது அபபக்தி என்கிற ஞானம் நமக்கு நல்லா தெரிந்த பிறகு ஸ்நானம் எடுப்பது. அப்போது அந்த ஞானஸ்நானம் எடுத்து சபையிலையும் சத்தியத்திலையும் ஆவியானவருடைய சோதர வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது, அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்று வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பரலோக நிச்சயம். இல்லாவிட்டால் பரலோகம் கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க.
பரலோகம் என்பது சாதாரணமான ஸ்தலம் கிடையாது பிரியமானவர்களே. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்துக்குள் ஒருவன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10 வரை வாசிக்கும் போது, நீதி நிமித்தம் வரும் துன்பங்களை பாடுகளை சகிக்கிறவர்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நீதி நிமித்தம் நீங்கள் நீதியாக வாயிறீங்களா, பக்தியாக வாயிறீங்களா, கண்டிப்பாக போராட்டம் உண்டு, கண்டிப்பாக பாடுகள் உண்டு, கண்டிப்பாக நெருக்கடிகள் உண்டு. நீங்கள் நீதியாக இருக்க விரும்பும்போது, லஞ்சம் வாங்காமல் இருக்க விரும்பும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறவங்களா இருப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க பிராடுத்தனம் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல உண்மையாக இருக்கும்போது சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுக்கு பாடுகள் வரும், போராட்டம் வரும். தளர்ந்துடாதீங்க, அதுக்காக அவங்களோட கூட ஒட்டி வாழ்ந்துடாதீங்க. பரலோகத்துக்கு இறந்து விடுவீங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. லஞ்சம் வாங்குகிற ஒரு மனுஷனும் பீடி சிகரெட்டு சோத்திரம் தீய பழக்க வழக்கத்துக்கு திருட்டுத்தனத்துக்கு ஈடுபட்டிருக்கிற விபசாரம் வேசித்தனம் என்ற ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதியாய் வாழ வேண்டும். அந்த நீதி நிமித்தம் நிறைய பாடுகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும். எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுங்க. கொஞ்ச காலம்தான், உங்களுக்கு பரலோக நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவதாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலேயும், அதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டும். பிரியமானவர்களே, அநேகர் பிசாசு துரத்தினோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம். இயேசு சொன்னார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்வார். பேய் ஓட்டினீங்களா, பிசாசு ஓட்டினீங்களா, சுவிசேஷம் சொன்னீங்களா, தேவ சித்தத்தின் இல்லாமல் சித்தத்தின்படி செய்யாமல் உங்கள் விருப்பத்தின் படி செஞ்சீங்களா, ஆண்டவர் சொன்னார் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அப்படியானால் தேவ சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் செயல்படும் போது உங்களுக்கு பரலோக நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஸ்தோத்திரம், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ கற்பனைகளின் படி நீங்கள் போதிக்க வேண்டும். ஊழியக்காரர்களுக்கான காரியம். வேதம் தேவ கற்பனைகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ வேதத்தில் உள்ளபடி ஜனங்களுக்கு போதிங்க. சபைக்கு வருகிற மக்களுக்கு போதிங்க. சோதர கட்டுக்கதைகளை போதிக்காதீங்க. சோதரம் மற்ற அந்நிய உபதேசங்களை கொண்டு போதிக்காதீங்க. டான்ஸ் போட்டு சபையை உற்சாகப்படுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அனைத்து ஊழியர்களுக்கான ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. இந்த தேவனுடைய கற்பனைகளின் படி வருகிற ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படி தான் சபை விசுவாசி இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்டிஷன் பண்ணி சத்தியத்தை சத்தியமாக போதிங்க. அப்படி நீங்கள் போதிக்கும் போது ஒரு வேளை உங்கள் மனசில் தோணலாம், ஐயோ காணிக்கை கொடுக்காமல் போயிடுவாங்களா, தசம்பாங்க கொடுக்காம போயிடுவாங்களா, சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்களா. பரவாயில்ல, பரவாயில்ல. சோத்திரம், சத்தியத்தை சத்தியவனை போதித்து தான் ஆக வேண்டும். நீ சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் போது சிலருக்கு குத்தும்தான். பாவம் செய்கிறவங்க, அக்கிரமக்காரங்க, சோத்திரம் ரஞ்சம் வாங்குறவங்க, தசம்பாக காணிக்கு ஒழுங்காக கொடுக்காதவங்க குத்தும்தான், குத்தட்டும். குத்தி அவங்க மனம் திரும்பும் போது கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார். பரலோக ராஜ்யம் சாதாரணமானது இல்லைங்க. அந்த பரலோக ராஜ்யம் மகிமையான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் இத்தனை காரியத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5 காரியத்தை சுருக்கமாக நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை பெற்றவர்களுக்கு பரலோகம் உண்டு. 2வது, ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவர்களுக்கு பரலோகம் உண்டு. 3வது, நீதி நிமித்தம் வருகிற பாடுகளை சகிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக பரலோகம் உண்டு. 4வது, தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற உங்களுக்கு பரலோகம் உண்டு. 5வதாக, தேவ கற்பனைகளின்படி போதிக்கிறவர்களுக்கு பரலோகம் உண்டு. செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சத்தியத்தை சத்தியமாக போதித்து சபையை சத்தியத்துக்குள் நடத்துகிற அநேக தேவ ஊழியர்கள் எழும்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பரம தகப்பன் இயேசு ஆண்டவரே 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீக்கிரமாய் வருவேன்னு சொன்ன ஆண்டவர் இதுவரை தாமதித்து கொண்டிருக்கிறீங்க. காரணம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த செய்தி அநேகருடைய இருதயத்தை பெற வேண்டும் என்று கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தாய்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே,
ஆமென், ஆமென், ஆமென். காட் bless யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.